Hi dears, welcome back to our channel. நம்ம 10th standard maths new syllabus 2020 editionல matrices topic பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிற டாபிக் properties of multiplication of matrix. சரிங்களா, ஆல்ரெடி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருப்பீங்க. அது யாரோட ப்ராப்பர்ட்டின்னு பார்த்தோம்னா ஆட் அண்ட் சப்ராக்ஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஆனால் இப்போ பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்களா, வாங்க இப்போது ப்ராப்பர்ட்டிஸை முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். ஸோ கம்யூட்டேட்டிவ் ட்ரூ இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட் 1 மார்க் கொஷின். ஸோ நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா இட்ஸ் லைக் இந்த மாதிரி சொல்லலாமா, ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ, தட்ஸ் ஆல். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ட்ரூ. ஆனால் ஓவர் யாரோட யூசஸில், ஓவர் மேட்ரிக்ஸ் அடிஷனோட யூசஸில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ட்ரூ. சரிங்களா. தேர்ட் ப்ராப்பர்ட்டி, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். திஸ் இஸ் ஆல்சோ 1 மார்க் கொஷின். அசோசியேட்டிவில் ஆல்வேஸ் ட்ரூவாக இருக்கும். சரியா, 1 மார்க் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கப்பா, தெளிவாக இருங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார். இங்கே ஆல்வேஸ்ன்னு சொல்லலை, ஈஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஆல்வேஸ் 100% ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை அ யூனிட் மேட்ரிக்ஸ். ஒரு யூனிட் மேட்ரிக்ஸையும் ஒரே ஒரு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா, வாங்க இப்போ நம்ம டீட்டெயில்டு டெஃபினிஷன்ஸ் பார்த்துடலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் இன் ஜென்ரல். பொதுவாக பார்க்கப்பட்டால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்ற கான்செப்ட் நாட் கம்யூட்டேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க, நாட் கம்யூட்டேட்டிவா இல்லை ஈஸ் கம்யூட்டேட்டிவா இல்லை ஆல்வேஸ் கம்யூட்டேட்டிவான். நீங்கள் தான் சொல்லணும் நாட் கம்யூட்டேட்டிவ். சரிங்களா, வாங்க ஜென்ரல் வேர்ட்ஸில் பார்த்துடலாம். இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் எம் பை என், பி இஸ் ஆஃப் ஆர்டர் என் பை பி, then AB is defined but BA is not defined. புரியுதா என்ன விஷயம் சொல்கிறோம் அப்படின்னு? முதல்ல மல்டிப்ளிகேஷன் வரணும் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் இருக்கிற காலம் செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற ரோ ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தானே எடுப்போம். இப்போது ஏவோட ஆர்டர் 2/3, பியோட ஆர்டர் 3/4, இந்த மாதிரி தானே நம்ம எடுப்போம். ஸோ இப்போ எடுக்கும் போது ஏபி மட்டும்தான் வரும் பாருங்களேன். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது ஏபியோட ஆர்டர் 2/4. இதே ஆர்டரே எடுத்து பிஏ வருதா பாரு. பி வந்து 3/4, ஏ வந்து 2/3, ஒரே மாதிரி இல்லை பாரு. அப்போது பிஏ வரலையா, பிஏ என்ன ஆயிடுச்சு, நாட் டிஃபைன்டுன்னு வந்துருச்சுங்களா. அப்போ இங்கேவே நாட் டிஃபைன்டுன்னு வந்துருதுனாலே ஏபியும் பிஏவும் என்ன ஆகாது, ஈக்குவல் ஆகாது. ஆனால் இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், அதையே அவனே சொல்லிட்டான் பாரு. இஃப் ஏபி அண்ட் பிஏ ஆர் போத் டிஃபைன்டு, டிஃபைன் பண்ண முடியுதுப்பா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட ஆர்டர் ஒரு 2/2, பியோட ஆர்டரும் 2/2 இருக்கும் பொழுது இது ரெண்டையும் ப்ராடக்ட் எடுங்க. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சா. அப்போது 2/2 மேட்ரிக்ஸில் ஏபி கிடைக்குமா, பிஏ போடுங்களேன். பியோட ஆர்டர் 2/2, ஏவோட ஆர்டரும் 2/2, 2 கேன்சல். இப்போ என்ன கிடச்சிருச்சு, பிஏவோட ஆர்டரும் 2/2 கிடச்சிருச்சா. அந்த மாதிரி ஏபியையும் பிஏவையும் டிஃபைன் பண்ண முடியுது. டிஃபைனே பண்ண முடிஞ்சாலும் ஏபியும் பிஏவும் ஈக்குவல் மேட்ரிக்ஸாக இருக்காது. அதாவது உள்ளே இருக்கிற நம்பர்ஸ் ஈக்குவலாக இருக்காது. என்ன விஷயம் சொல்கிறேன்னு புரியுதா. அதாவது ஒன்று டிஃபைன் ஆகிடுச்சு, ஒன்று டிஃபைன் ஆகலை அப்படின்னாலும் நாட் ஈக்குவல்ட்டு தான். ரெண்டுமே டிஃபைன்ட் ஆனாலும் நாட் ஈக்குவல்ட்டு தான். இதில் தெளிவாக இருங்க. வாங்க அடுத்த ப்ராப்பர்ட்டி போயிடலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ். யாரோட யூசஸில், ஓவர் மேட்ரிக்ஸ் அடிஷனோடைய யூசஸில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் காமிக்க போகிறோம். வாங்க, இதுதான் உங்களோட ஃபார்முலா. வாட் இஸ் த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு பாருங்கள். ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி
ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. ஸோ இப்போ இந்த ஏபியை எப்படி எடுத்திருக்காங்க, முதல்ல ஏவை உள்ள ப்ராடக்ட் எடுத்தால் ஏபி கிடைக்கும், அடுத்து ஏவை உள்ள சி கூட ப்ராடக்ட் எடுத்தால் ஏசி. ஸோ மல்டிப்ளிகேஷன் சொன்னதுனால மல்டிப்ளே கூட ஆட் யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மல்டிப்ளே, அடுத்த ஆப்ரேஷன் அடிஷன். ஓகே, இங்கே நடுவில் சென்ட்ரா ப்ளஸ் வந்திருக்கு பார், அதை தான் என்ன சொல்கிறாங்க, ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ரைட் சைடோட டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வாங்க, இப்போது இந்த இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னு உனக்கு டவுட் வரலாம். இப்போ பாருங்கள், இங்கே சொல்கிறேன். ஏபின்னா ப்ராடக்ட் தானே, ஒரே மாதிரியான நம்பர்ஸ் இருக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு ஏல இருக்கிற காலமும் பியில் இருக்கிற ரோவும் ஒரே மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான் இது எடுத்திருக்காங்க. அப்போ ஏபி ப்ராடக்ட் எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சா? அடுத்து ஏசின்னு சொல்கிறாங்க, ஏசி எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்த்துருவோமா? ஏவோட ஆர்டர் M/N, சியோட ஆர்டர் N/P. இதோ வந்துருச்சு பார், என் கேன்சல், அப்போ ஆன்சர் MP வரும். ஸோ உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி ஆர்டர் எடுக்கணுன்றத சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஆர்டரை பற்றி நீங்கள் ஒரி பண்ணவே தேவையில்லை, அவனே எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஃபார்முலாவை மட்டும்தான் வெரிஃபை பண்ண சொல்லுவான். எப்படி ரைட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவ் வந்ததோ அதே மாதிரி இது லெஃப்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவ். பாருங்கள் என்ன ஆயிருக்கு பாரு, ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆப்ரேஷன், அப்புறம் ப்ராடக்ட் எடுத்திருக்காங்க. அதான் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். புரியுதுங்களா? ஸோ ரைட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுக்கணும், அப்புறம் ப்ளஸ்ஸு. லெஃப்ட் சைடு டிஸ்ட்ரிபியூட்டிவில் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அப்புறம் ப்ராடக்ட் எடுக்கணும். ஓகேங்களா? சரி, தேர்டு ப்ராப்பர்ட்டி, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க். அசோசியேட்டிவ்னால் உனக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ப்ராக்கெட் மட்டும்தான் டிஃபர் ஆகும். இங்கே ஃபஸ்ட்டு 2த்துக்கு ப்ராக்கெட் போட்டால் அடுத்த 2க்கு ப்ராக்கெட் போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாவை மட்டும் கொடுத்துட்டு வெரிஃபை பண்ண சொல்லுவாங்கப்பா. 100% ஈக்குவலாக வரும், ஏன்னா அவன் ஆல்வேஸ்ன்னு சொன்னதுனால. ஸோ சம்மில் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஈக்குவலாக காமிச்சிருங்க. 4th வாங்க, multiplication of a matrix by a unit matrix. ஒரு மேட்ரிக்ஸை ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளே எடுத்தா அதே மேட்ரிக்ஸ் ஆன்சராக வரும். அதுவும் எப்படி எடுக்கணும்னு கண்டிஷன் பாரு. ஏ இஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், நீ எடுக்கிற ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், அதனோட ஆர்டர் ஒரே மாதிரி இருக்குமா? அப்போ நீ எடுக்கிற யூனிட் மேட்ரிக்ஸும் அதே ஆர்டரில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2/2 எடுத்தால் யூனிட் மேட்ரிக்ஸும் 2/2 எடுக்கணும், 3/3 எடுத்தால் யூனிட் மேட்ரிக்ஸும் 3/3 எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்து மாற்றி மாற்றி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீ எடுத்த மேட்ரிக்ஸே ஆன்சராக வரும்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு மட்டும்தான் சொல்லணும்னு கிடையாது, பின்னு சொல்லலாம், சிக்கு சொல்லலாம், எந்த மேட்ரிக்ஸ்க்கு வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸும் வெரி 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 இம்பார்ட்டண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பாருங்கள். டெக்ஸ்ட் புக்ஸ் இல்லாதவங்க யாரும் ஒரி பண்ண தேவையில்லை, இதை பார்த்து எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் போதும், படித்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு புரியும். சரிங்களா? தேங்க்யூ. அட்லீஸ்ட்டு இந்த டெஃபினேஷன்ஸ் மாதிரி இல்லாமல் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோ. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியா, ஏபி இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ், ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. செகண்ட் ப்ராப்பர்ட்டியா, இந்த 2 ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. தேர்டு ப்ராப்பர்ட்டியா, அசோசியேட்டிவ்னு கேட்டாங்கன்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 4th ப்ராப்பர்ட்டிக்கு யூனிட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட இட்ஸ் எனஃப். ஓகே, கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.